ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது அரிசி குடும்ப அட்டைதாரர்கள், இப்போ நீங்கள் பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்கீங்க, அல்லது பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு, அல்லது என்பிஹெச்ஹெச் கார்டு, இந்த மாதிரி கார்டு அட்டை வகை இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடையிலையோ, அல்லது நீங்கள் பொருட்கள் வாங்கும் அந்த நியாய விலைக் கடையிலையோ, அல்லது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஒரு நியாய விலைக் கடைக்கு போயும் கண்டிப்பாக உங்களுடைய அந்த கைவிரல் ரேகை, கைரேகை பதிவு செய்யணும் அப்படிங்கிறத ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான டைம்லைன் ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள். 15/6/2026 இந்த ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளார எல்லோரும் போயிட்டு அந்த கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப உறுப்பினர் மற்றும் குடும்பத் தலைவர் எல்லாருமே, இப்போ ஒரு ரேஷன் கார்டில் 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக கைவிரல் ரேகை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத கட்டாயமாக்கியிருக்காங்க. இது போன வருஷத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் ரேகை பதிவு பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில பேர் கைவிரல் ரேகை பதிவு பண்ணலை. ஸோ அதனால் 15/6/2026க்குள்ளார எல்லோரும் கண்டிப்பாக கைவிரல் ரேகை பதிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் அந்த நியாய விலைக் கடையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தடையின்றி கிடைக்கும். இப்போது கைவிரல் ரேகை நான் பதிவு பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்களுடைய குடும்ப அட்டையில் ஒரு 4 பேர் இருக்காங்க. குடும்பத் தலைவர் உட்பட 4 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 3 பேர் பதிவு பண்ணிட்டாங்க. 4வதாக இருக்கக்கூடிய ஆள் பதிவு பண்ணல அப்படிங்கும்போது, அந்த 4 பேருக்கு உண்டான பொருட்கள் தான் ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ 4வதாக ஒரு ஆள் கைரேகை பதிவு பண்ணல அப்படின்னா, அந்த ரேஷன் கார்டில் மொத்தம் கணக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் கணக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ அரிசியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு 5 கிலோ அப்படிங்கும்போது 3 பேருக்கு 15 கிலோ மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பொருட்கள் வழங்கக்கூடிய அளவுகள் குறையும். மற்றபடி ரேஷன் கார்டே பிளாக் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் ஒரு பொய்யான அறிவிப்பு. அதாவது பொருட்களினுடைய அளவு உங்களுக்கு குறையும். அந்த யாரெல்லாம் கைரேகை வைக்கலையோ அவங்களுடைய பெயரை நீக்கிடுவாங்க ரேஷன் கார்டில் இருந்து. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாக தாலுக் சப்ளை ஆஃபீஸ்லேயே போயிட்டு நீங்கள் குடும்ப உறுப்பினரை சேர்க்கணும். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் சேர்க்கறது. அதனால தான் எல்லோரும் உடனடியாக போயிட்டு கைரேகையை பதிவு பண்ணிக்கோங்க. 2வது, இப்போ ரேஷன் கடையில் போய் நம்ம லைனில் நின்றுருப்போம். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லைனில் நின்றுருக்கோம். இந்த பக்கம் ஒரு மிஷினில் பொருள் போட்டுட்ருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு மிஷினில் கைரேகை பதிவு பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம லைனில் நின்றுக்கிட்டு ஜஸ்ட்டு இந்த கார்டை கொண்டு போய் இந்த கைரேகை பதிவு பண்ணுற இடத்துல கொடுத்து, என்னுடைய கார்டில் எல்லாருமே கைரேகை பதிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். நான் அப்படி தான் கேட்டேன். கேட்கும்போது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு கார்டை வாங்கிட்டு போய் நேராக அந்த பொருள் போடுற அந்த மிஷினில் கொடுத்தேன். அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது கார்டை செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணும்போது நீங்கள் இன்னும் 4 மணி நேரம் கழிச்சு தான் பொருள் வாங்க முடியும்ட்டாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நீங்கள் அந்த இன்னொரு மிஷினில் கைரேகை பதிவு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஓஎஸ் மிஷினில் ஒரு கார்டை ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து 4 மணி நேரம் கழித்து தான் 2வது இன்னொரு பிஓஎஸ் மிஷினில் அந்த கார்டை நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் யாராக இருந்தாலும் சரி, பொருட்களை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பொருட்கள் வாங்கும்போதே அவங்க கார்டை கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்கேன் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருக்கு பேர் நேராகவும் க்ரீன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாருமே கைரேகை பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா கைரேகை பதிவு பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதிலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.